ஸோ வணக்கம் மக்களே, நான் ஏகான் வாங்கின டயத்தில் அவன் ரொம்ப குட்டியாக தான் இருந்தான். அண்ட் டேனி வந்து அவனோட கொஞ்சம் பெரிய பிள்ளை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இவங்க நேமை ஃபுல்லாக நான் எலாபரேட் பண்ணிடுறேன். இவ வந்து வெள்ளையாக இருக்கிறவ டெனேரியஸ் டார்காரியன், அண்ட் மேலே குட்டியாக இருக்கிறவன் ஏகன் டார்காரியன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேனியை தாண்டி நம்ம ஏகான் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டான். கேம் ஆஃப் த்ரான் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த பேர் வச்சேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா லவ்ஸ் பண்ணிட்டு என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த இருட்டில் தான் நல்லா கண்ணு தெரியுன்றாங்க. ஸோ அதனால் இந்த வெளிச்சம் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால எங்கெங்கெல்லாம் இருட்டா இருக்கோ அங்க போய் பதுங்கிக்கிறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோஃபாக்கு இந்த டைம் ஊருக்கு போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, எங்க அண்ணன் வந்து நான் சுகர் கிளைடர் வளர்க்குறதெல்லாம் பார்த்துட்டு ஹாம்ஸ்டர் வாங்கியிருக்காங்க. எனக்கு இந்த சுகர் கிளைடர் கூட பழகிறதுக்கும் ஹாம்ஸ்டர் கூட இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா சுகர் கிளைடர் இந்நேரம் வந்து அந்த ஓட்டம் ஓடி இருக்கும், பட் ஹாம்ஸ்டர் வந்து அப்படியே அமைதியா ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு பர்சனலா ஒரு பாண்டிங் முக்கியம், அதனால வந்து நான் சுகர் கிளைடர் வாங்கினேன். அந்த சுகர் கிளைடர் நம்ம ஸ்மெல்லு பிடிச்சி நம்ம கிட்ட ஓடி வருது, நம்ம கூட விளாட்றது எல்லாம் பண்ணுச்சுங்க. பட் ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களை ஷோகேஸ் மாதிரி அவங்கள கேஜுக்குள்ள மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியுது. உங்களுக்கு இது ரெண்டுல எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.